ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, முருங்கைப்பூவில் பொரியல் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் இன்றைக்கி மரம் விழுந்துருச்சு. அந்த மரம் விழுந்த பூவெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த எடுத்த பூவில் தான் இந்த முருங்கைப்பூ பொரியல் பண்ண போகிறோம். முருங்கைப்பூ பொரியல் எப்படி பண்ணலாம் அப்படின்றத வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட் டைம் வீடியோஸ் பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். முருங்கைப்பூ பொரியல் ரொம்ப நல்லது உடம்புக்கு. பிளட் ப்ரெஷர் எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். ஹார்ட் ப்ராப்ளம் எதாவது இருந்துச்சுன்னா அதையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த முருங்கைப்பூவை நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை நம்ம எப்படி எடுக்க போகிறோம், பிச்சு எடுக்க போகிறோம், க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி நான் வீடியோஸில் காமிக்க போகிறேன். காமிச்சு நம்ம பொரியல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போதைக்கு நம்ம ஃபஸ்ட்டு முருங்கைப்பூவை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பூவாக இதே மாதிரி எடுத்து அந்த காம்பெல்லாம் போடக்கூடாது. வெறும் பூ மட்டும் தான் போடணும். காம்பெல்லாம் வந்துச்சுன்னா ஹெல்த் யூசஸ் வேறு மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் நம்ம வெறும் பூவை மட்டும் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். காம்பு எதுவுமே நம்ம போடவே கூடாது. முருங்கை மரத்தில் நமக்கு எல்லாமே ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் தான் நிறையவே இருக்குது. எல்லாமே முருங்கை மரத்தில் இருக்க நம்ம எல்லாத்தையும் சாப்பிடுவோம். எதையுமே வேஸ்ட் பண்ணவே தேவை இருக்காது. ஸோ ஒரு முருங்கை மரத்தில் இருக்க எல்லா பொருளுமே நமக்கு ஹெல்த்தியாக நன்மை தர பொருள் தான் இருக்குது. ஸோ அந்த முருங்கைப்பூ வச்சு தான் நம்ம பொரியல் பண்ண போகிறோம். ஸோ அந்த பூவெல்லாம் ஃபுல்லாத்தையும் நம்ம இதே மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். கொத்து கொத்தாக இருக்கும் பூவு. நம்ம அது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்குவோம். இதே மாதிரி ஒவ்வொரு பூவாக நம்ம க்ளீன் பண்ணால் காம்பு ஒன்று கூட போடவே கூடாது. காம்பு போட்டு நம்ம கூட்டுலாம் வைக்கலாம். நம்ம இன்றைக்கி கூட்டு வைக்க போகிறோம், பொரியல் தான் பண்ண போகிறோம். ஆனால் நமக்கு வெறும் பூ மட்டும் தான் தேவைப்படும். ஸோ இந்த பூவை ஃபுல்லாக நம்ம ஃபுல்லாத்தையும் நம்ம பிரித்து எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே. எல்லா பூவையும் க்ளீன் பண்ணி நான் இன்றைக்கி ஒரு கப்பு பூ நமக்கு கிடச்சிருக்குது. இந்த பூவை நல்லா நம்ம கழுவி எடுக்கணும். நான் பூவில் வந்து நிறைய நமக்கு பூச்சி, மண் அது மாதிரி நிறைய இருக்கும். ஸோ நமக்கு டஸ்ட்டு நிறையாவே இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம கழுவி எடுக்கிறோம். ஏதாவது காம்பு ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம காம்பெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கலாம். காமிக்கிறேன் பாருங்கள் அந்த காம்பு எப்படி இருக்குதுன்னு. இந்த மாதிரி 1, 2 காம்பு எதாவது இருந்துச்சுன்னா நம்ம இதே மாதிரி பிச்சு போட்டுடலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கணும். ஃபஸ்ட்டு முருங்கைப்பூ ஒரு பாத்திரத்தில் போட்டுக்குவோம். தேவையான அளவுக்கு நிறைய தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுக்கணும். நம்ம எவ்வளோ தான் கழுவினாலுமே கொஞ்சம் அடியில் கொஞ்சம் மண், டஸ்ட்டு நமக்கு இருக்க தான் செய்யும். பூச்சி அதுமாரி சின்ன சின்னதாக இருக்கும். அது எல்லாமே நமக்கு போயிடும். ஸோ அதனால் நல்லா 1க்கு 2, 3 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி நம்ம ஒரு பிளேட்டில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். முருங்கைப்பூ ஃபுல்லாத்தையுமே தண்ணி இல்லாமல் ஃபுல்லாக ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பூவெல்லாமே. சில பேருக்குலாம் பூ கிடைக்காது. எனக்கு இன்றைக்கி மரம் விழுந்ததுனால இன்றைக்கி எனக்கு கிடச்சிருக்குது. ஸோ உங்களுக்கு அது மாதிரி கிடைக்க கஷ்டம் தான். இது உங்கள் வீட்டில் இதே மரம் விழுந்துச்சுன்னா நீங்கள் இதே மாதிரி முருங்கைப்பூ செஞ்சு சமைக்கலாம். ஸோ நம்ம எல்லா பூவையும் நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டோம் வாஷ் பண்ணி. இப்போ நம்ம முருங்கைப்பூவுக்கு என்னென்ன போட போகிறோம் இன்க்ரீடியன்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். முருங்கைப்பூ, சின்ன வெங்காயம், தேங்காய், பச்சை மிளகா, பூண்டு, கடலப்பருப்பு, உளுந்து, ஜீரகம், காஞ்ச மிளகாய், தேவையான அளவுக்கு உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். நான் போடும்போது என்னென்ன போடுறது ரேஷியோ எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம முருங்கைப்பூ ஃபஸ்ட்டு சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்குவோம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஒரு பேன் ஒன்று வச்சுக்கலாம். இந்த பேனில் ஃபஸ்ட் நம்ம வறுத்துக்கணும். கடலப்பருப்பு, உளுந்து நம்ம வச்சுருந்தோம்ல அதெல்லாம் ஃபஸ்ட் நம்ம வறுக்க போகிறோம். எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் உளுந்து, ஜீரகம், கடலப்பருப்பு, காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் போட்டு வறுக்க போகிறோம். வறுத்ததுக்கப்புறம் வீட்டில் நான் ஆல்ரெடி வறுத்து வேர்க்கடலை வச்சுருக்கேன். அந்த வேர்க்கடலையும் சேர்த்து நம்ம அதோடு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். பூண்டு உரித்து வச்சுருக்கேன் 7, 8 பூண்டு கிட்ட. அதையும் உரிச்சதை நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு சில்லு தேங்காய் போட்டிருக்கோம். அதையும் நல்லா சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கணும். வறுத்து நம்ம ஆற வச்சு மிக்ஸியில் பொடி தான் பண்ண போகிறோம். ஸோ நல்லா வறுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. நல்லா வறுத்து நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆறட்டும். நம்ம அதுக்குள்ளே அதே பேனை எடுத்து லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டதுக்கப்புறம் நல்லா கடுகு பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச கடலப்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். உளுந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ரெண்டையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா கரண்டி வச்சு ஃபுல்லாக வறுத்துக்கலாம். வறுத்துருச்சு. வறுத்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். நல்ல வெங்காயம் நிறைய போட்டால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நமக்கு பூவுக்குமே. ஸோ அதனால் ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயம் நல்லா தோலை உரித்து நல்லா பொடிசாக நறுக்கி எடுத்துக்கலாம். அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும். வதங்கிறதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்சு ஆறிடுச்சு. அதை நம்ம கொஞ்சம் மிக்சியில் போட்டு லைட்டாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். குறைன்னு தான் கிரைண்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம எல்லாத்தையும் போட்டு அந்த மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். தண்ணியெலாம் ஊற்ற தேவையில்லை. நம்ம ட்ரையாக தான் நம்ம அரைக்க போகிறோம். லைட்டாக சும்மா 2 ஓட்டு ஓட்டிட்டு வந்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். கிரைண்ட் பண்ணியாச்சு. நல்லா குறைன்னு தான் இருக்குது. இதை நம்ம லாஸ்ட்டில் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் நம்ம அரைச்சது எல்லாமே. இப்போ வெங்காயத்தை நம்ம பார்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்குது. நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கரண்டியால்.
காரத்துக்கு நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கோம். நம்ம வறுத்தரைச்சல காஞ்ச மிளகா சேர்த்துருக்கோம். அவ்வளோதான் காரத்துக்கு நம்ம போடுறது. இப்போ பூவெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். பூவெல்லாத்தையும் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கோம். அந்த பூ எல்லாத்தையும் நம்ம அந்த கடாயில் போட்டு நல்லா சேர்த்து வதக்க போகிறோம். எல்லா பூவையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நிறைய பூ போட்டாலும் நமக்கு குவான்டிட்டி கொஞ்சம் தான் வரும். சுருங்கிடும் நமக்கு போடுற பூ எல்லாமே. நம்ம எல்லா பூவையும் சேர்த்தாச்சு. கரண்டியால் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக எப்படி பொரியல் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நம்ம பொரியல் இந்த பூவை வச்சு நம்ம பண்ண போகிறோம். இந்த மாதிரி பூ கிடச்சா யாரும் விடாதீங்க. இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லது உடம்புக்கும். ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் இதுவும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு தட்டு போட்டு நல்லா மூடி வச்சிங்கன்னா நல்லா வதங்கும் நமக்கு அந்த பூவுமே. நல்லா வதங்கிடுச்சுன்னா நமக்கு கொஞ்சம் குக் ஆகிடும் நமக்கு தட்டு போடுறதுலேயே. ஸோ நல்லா தட்டு போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா அடுப்பை ஸ்லோவில் வச்சு விட்டிங்கன்னா நல்லா வதங்கிடும் பூவு. தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 10 நிமிஷம் கிட்ட ஆகிடுச்சு எப்படி இருக்குன்னு. பூ லைட்டாக கொஞ்சம் வதங்கியிருக்குது. நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு போட்ட பூவுக்கும் இப்போவுக்கும் நல்லா கொஞ்சம் பூ நல்லா வதங்கியிருக்கு. இன்னும் தேவைன்னா தட்டு போட்டு நீங்கள் மூடி வச்சிங்கன்னா நல்லா கூட வதக்கிக்கலாம். பூ இன்னும் நல்லா வதங்கும். ஸோ நம்ம வதக்கி எடுத்தாச்சு. உப்பு நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் தான் போட்டோம் வெங்காயத்துக்கு. இப்போ நம்ம பூவுக்கு கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கலாம் உப்பு. உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து நம்ம பவுட்ரு பண்ணி ஒன்று வச்சுருந்தோம்ல, வறுத்து ஆற வச்சு பவுட்ரு பண்ண அந்த பவுடரை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல வாசமாக இருக்கும். நம்ம போட்ட பூண்டும் தேங்காயும் எல்லாத்தையும் வறுத்து போட்டுக்கனால சாப்பிடும்போது நல்ல ஃப்ளேவர் இருக்கும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த பூ. காரக்குழம்பு அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சைடிஷ் சூப்பராக இருக்கும் முருங்கைப்பூவு. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. போதும் நமக்கு ஆல்ரெடி நல்லா வெந்துருச்சு நமக்கு. இப்போ நம்ம பவுட்ரு சேர்த்துறோம். நல்ல ஸ்மெல்லு வருது. நல்ல ஃப்ளேவர் கொடுக்குது. இப்போ நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் முருங்கைப்பூ வச்சு இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன். ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். என்னோடய ஸ்டைலில் இன்றைக்கி உங்களுக்கு முருங்கைப்பூ வச்சு பொரியல் எப்படி பண்ணலான்னு செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான். உங்கள் வீட்லேயே செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.